ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சென்னை சில்க்ஸின் சம்மர் மெகா சேல். சென்னை சில்க்ஸ் சம்மர் மெகா சேல். The Chennai Silks in Mega Summer Sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தமிழக அரசியல் களம் பரபரப்பாக மாறிட்டு வருது. அதாவது விஜய் தனது முதல் அரசியலை செஞ்ச இடம் அதுன்னா டெல்லி. அதில் காங்கிரஸ்க்கு எதிரான எதிர்ப்பு அரசியலை தான் அண்ணா ஹசாரேவோடு சேர்ந்து செஞ்சார். இன்னைக்கு அந்த காங்கிரஸ் மீது ஊழல் சுமத்தின விஜயை காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்காரு. இது சரியாங்கிற விமர்சனம் ஒரு பக்கம் போனாலும் காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு வேணுங்கிற கோஷத்தை நோக்கி தான் விஜயோட போய் சேர்ந்திருக்காங்கிற இன்னொரு பார்வையும் இருக்கு. காங்கிரஸோடு அது நிக்கல, அடுத்து கம்யூனிஸ்ட் விசிகா போன்றவைகளும் வந்து விரைவில் விஜயோட சேர போறாங்க அப்படிங்கிற இன்னொரு பார்வையும் இருக்கு. இன்னொரு புறம் பாஜக எங்களுக்கு நெருக்கடி தராங்க அப்படிங்கிற குரலை இப்பவே தாவேக்கோடன் சேர்ந்த காங்கிரஸ் எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஆளுநர் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது, இதை ஒட்டி பல பிரச்சனைகள் பேசப்படுது. திமுக கூட்டணி இப்போ கலகலத்து போயிருக்கு. காங்கிரஸ் எங்களை விட்டு போயிருக்க கூடாதுங்கிற கோஷமும் குரலும் திமுக கூட்டணிக்குள்ள எழுந்திருக்கு. இது குறித்து விரிவா பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் அண்ணா. வணக்கம். காங்கிரஸ் தான் உறுதியாக சொல்லிட்டாங்க. இந்த ஒரு இதில் மட்டும் கிடையாது, எல்லா தேர்தல்களையும் தாவேக்கோட கூட்டணி, அதாவது சட்டமன்றம், நாடாளுமன்றம், உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லாத்துலேயுமே வந்து தாவேக்கோட கூட்டணி அமைக்கிறோம், அன்கண்டிஷனல் சப்போர்ட் தாவேக்காவுக்கு அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் ஒரு அறிக்கையை விட்டுட்டு, செல்வ பெருந்தகை இன்னைக்கு வந்து விஜயை பார்த்து விஜயோட கழுத்தை சுற்றி காங்கிரஸ் கொடி விழுந்த சாலை வந்து போட்டு கௌரவிக்கிறாரு. விஜயும் பரஸ்பர மரியாதையை வந்து கொடுக்குறாரு. இப்போ அந்த காட்சிகள் வந்து எப்படி ஓவர் நைட்டாக மாறிச்சுட்டு பார்க்கும்போது, நேற்றைய தினம் செல்வ பெருந்தகை வந்து சிஎம் பார்த்ததா செய்தி வந்துச்சு இல்லையா? அந்த டைமில் என்ன பேசினார் செல்வ பெருந்தகை ராஜினாமா பண்ணிக்கிறேன். அவர் தேர்தலை தோத்ததுக்கப்புறம் ஒரு தேர்தல் முடிச்சதுக்கப்புறம் தேர்தல் தோத்துட்டார்ல, அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு புதிய காங்கிரஸ் தலைவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் மூலியமா இந்த மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுன்ற பட்சத்தில் செல்வ பெருந்தகை தலைமையிலே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை முடிச்சு ஒரே நைட்ல வந்து முடிவை காங்கிரஸ் கட்சி மாத்தி தாவேக்கா இடத்துல முழுசாக இருக்காங்க. அவங்க பணியூர் போனதே லேட்டு. நம்ம முந்தா நாள் தேர்தல் முடிவுகள் குறித்து பேசிட்டு இருந்தோம்ல, மே 4ஆம் தேதி. அப்ப சென்சேஷன் பேசும்போது நான் என்ன சொன்னாங்க, ஒருத்தர் ஜெயிக்கிறாங்களோ, 5 பேர் ஜெயிக்கிறாங்களோ, 6 பேர் ஜெயிக்கிறாங்களோ, உடனே அந்த சர்டிஃபிகேட் எடுத்துட்டு நேராக பணியூரில் போய் பாய்க்கு போட்டு படுத்துருவாங்க அப்படின்னு சொன்னோம்ல. இவங்க போனதே லேட்டு. நம்ம இது வரைக்கும் ஒரு கூட்டணியில் இருந்தோம். இப்போ கூட நீங்கள் கேட்டீங்க, அது எப்படின்னா நீங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க, அங்கே போய் சொல்லாமல் எப்படி போவாங்க? அதெல்லாம் கிடையாது. ஜெயிச்ச உடனே நேராக அங்கே போய் படுத்துருவாங்க அப்படின்னு சொன்னால், அதுபோல் அவங்க போனது லேட்டு. ஆனா திமுகல இப்ப டிஆர் பாலு அறிக்கையெல்லாம் விட்டுருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களோட கஷ்டமான காலங்களில் நாங்க உங்க கூட இருந்தோம், உங்களை பிரதமர் வேட்பாளர் உங்க கட்சிக்காரங்க கூட சொல்ல தயங்குற நேரத்துல ஸ்டாலின் தான் உங்களை பிரதமர் வேட்பாளர்னு சொன்னாரு. இப்ப எங்களுக்கு ஒரு கஷ்ட காலம் வந்தப்ப இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படிங்கறது ஒரு அறிக்கையினுடைய சாராம்சமா இருக்கு. விட்டுட்டு போவோங்கிறது இன்னைக்கு அவங்க சிம்பிளா சொன்னாங்க. அவங்க தான் தேர்தலுக்கு முன்னாடியே அவங்க சொல்லிட்டாங்கல்ல, அது உடன்பாடு ஏற்பட்டது இல்லை, கூட்டணி உடன்பாடு. அப்போவே என்ன சொன்னாங்க, நிறைய பேர் விஜய் கட்சிக்கிட்ட பேசுகிறோம்னு சொன்னாங்க, சில பேர் பேசலன்னு சொன்னாங்க. அது பெருந்தன்மையாக இவர் வந்து பேசலை, வெளிப்படையாக அந்த மாதிரி பேசலன்னு சில பேர் சொன்னாலும் பேசியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால், உடன்பாடு ஏற்பட்டாலும் காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு வேலை செய்யாமல் தாவேக்காவுக்கு வேலை செஞ்சதா இப்போ தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த தேர்தலில் அந்த உடன்பாடு ஏற்பட்டு எல்லாருமே தேர்தல் வேலைக்கு போகிறாங்க. அதாவது காங்கிரஸில் வேட்பாளர் நிற்கிறாருன்னா திமுக வேலை செய்யும், திமுக நிற்கிற இடத்துல காங்கிரஸ் வேலை செய்யும், அப்படி தானே செய்யும். ஆனால் இங்கே வந்து காங்கிரஸ்காரங்க திமுகவுக்கு சரியாக வேலை செய்யலை அப்படிங்கிற ஒரு செய்திகளும் இப்போ தான் ஒன்று வர ஆரம்பிக்குது. அதோடு மட்டும் இல்லை, காங்கிரஸ்காரங்க தாவேக்காவுக்காக வேலை செஞ்சுருக்காங்க, திமுகவுக்கு வேலை செய்யலை அப்படிங்கிற செய்திகளும் வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்காக காங்கிரஸ்க்கு உள்ளே இப்போ எதிர்ப்பு குரல்லாம் எழுந்திருக்கு. ஒருத்தர் ரிசைன் பண்ணியிருக்காரு. அலிமல் புகாரி மாதிரியான காங்கிரசின் ஊடக முகங்கள்லாம் கடுமையான எதிர்வினை ஆற்றியிருக்காங்க. சந்தர்ப்பவாதம் செய்யக்கூடாது, அதிமுக பாஜக மாதிரி நாமளும் இருக்கக்கூடாதுங்கிற விமர்சனத்தை அவர் பொதுவெளியிலே முன் வச்சிருக்காரு. அப்புறம் ஜோதிமணி, அப்புறம் எம்பியாக இருக்கக்கூடிய சசிகாந்த் செந்தில், இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஜென்டிலாக நம்ம பிரிஞ்சிடணும், இன்னமும் வந்து நம்ம வந்து பழைய இதெல்லாம் சொல்லக்கூடாது, நீண்ட ஆண்டுகளுக்கு நம்ம ஒன்றா பயணிச்சிட்டோம், 20 வருடங்களுக்கு மேலே பயணித்த பிறகு மனக்கசப்பு இல்லாமல் பிரியணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா திமுக இதை முதுகுல குத்துனதா தான் பார்க்கிறாங்க. எங்க கூட சேர்ந்து நின்று உங்களுக்காக நீங்க ராகுல் காந்தி வராத சமயத்தின் போது கூட முதல்வர் ஸ்டாலின் வந்து அப்ப என்ன பண்ணாரு, முதல்வராக இருந்த பொழுது இவங்களுக்காக வெறும் கை சின்னத்துல வாக்களிங்க அப்படின்னு சொன்னாரு. நீங்க வேட்பாளரே போடாத நேரத்திலையும் இப்படிலாம் பிரச்சாரம் பண்ணோம், எங்களை நீங்க கைவிடலாமா அப்படிங்கிறது இவங்களது பெரிய ஆதங்க குரலா இருக்கு. அதுவும் இல்லாம விஜயனுடைய முடிவு முரண்பாடா இருக்கு. ஏன்னா
வாரிசு அரசியலுக்கு எதிராக பண்றனாரு, ஊழலுக்கு எதிராக பண்றனாரு. ஊழல் காங்கிரஸ் பண்ணுச்சு அப்படிங்கறது யாரும் சொல்லல, விஜயே சொன்னாரு. அதை ஏற்றுக்கொண்டுதான் காங்கிரஸ்க்கு எதிராக அண்ணா ஹசாரே செய்த அந்த போராட்டத்துல டெல்லியில போய் பங்கேற்கிறாரு விஜய். அதற்கப்புறம் இன்னைக்கு அந்த காங்கிரஸ் எப்படி இனிக்குது, அவங்க வந்து ஊழல் செய்யலையா, அவங்க வாரிசு அரசியல் இல்லையாங்கிற கேள்வி எல்லாம் கூடவே சேர்ந்து வருது. ஆமா, இப்போ வந்து அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே காங்கிரஸை சேர்ந்த 5 எம்எல்ஏக்கள் சப்போர்ட் கொடுத்துட்டாங்க. ஆனா இருந்தாலும் விஜய்க்கு அந்த நம்பர்ஸ் பத்தல. அந்த 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் எதிர்த்து போட்டிட்டது தாவேகா. தாவேகாவை தோற்கடித்து மீண்டும் தாவேகாவில் இணைந்த ஒரு வினோதமான ஒரு அரசியல் நிகழ்வா தான் பாருங்க. அப்படி பாக்குறீங்க. இந்த சைடு பாருங்களேன், திமுக அந்த கூட்டணியில நான் தாவேகா வேணான்னு தானே உனக்கு போட்டேன், நீ அங்க போன அப்படிலாம் கேட்டு இருக்காங்க வீடியோல. திமுக என்ன டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னா, இந்த 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் பதவி ராஜினாமா பண்ணிட்டு மீண்டும் ஃப்ரெஷ்ஷா தேர்தலை போட்டி போட்டு, திமுக இல்லாம கூட்டணி வெளில போயிட்டீங்களே, மீண்டும் ஃப்ரெஷ்ஷா போட்டி போட்டு அப்போ போய் சேருங்கன்ற மாதிரி ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. ஆனா இதுக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்க திமுக இருந்து, இது வந்து காங்கிரஸ் எங்களை முதுகுல குத்திட்டாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2019 நீங்க தோத்தீங்க, 2024 நீங்க தோத்தீங்க, அப்ப எல்லாம் நாங்க உங்களை விட்டுட்டு போனோமா, உங்க பின்னாடி தானே இருந்தோம், உங்களுக்காக தானே சேர்ந்து நாங்க குரல் கொடுத்தோம். ஆனா ஒரு சாதாரண ஒரு முதல் தோல்வி வந்ததுக்கு எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களே, அப்புறம் இது என்ன கூட்டணி, இது என்ன ஒற்றுமை, நீங்க எங்க கூட இருந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுவும் இல்லாம ராஜ்யசபா ஒண்ணு கொடுத்தாங்க. அப்ப அதை வந்து நீங்க ரிசைன் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு கும்பகோணம் மேயர் பதவியை நீங்க ரிசைன் பண்ணுங்க, நாங்க தானே கொடுத்தோம். ஏன்னா காங்கிரஸ் வந்து இந்த எலெக்ஷனுக்காக போல, நீங்க சொல்ற மாதிரி இன்னும் 3 வருஷத்துல நாடாளுமன்ற தேர்தல் வருது 2029. சோ இந்த அலை தான் அதுலயும் வீசும். அதனால நாடாளுமன்ற தேர்தலுக்கு விஜய் போதும், அது அடுத்து வரக்கூடிய ஊரக உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், இது எல்லாத்துக்கும் நாங்க விஜயோட தான் பயணிக்க போறோம் இப்பவே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த கூட்டணி எத்தனை காலத்துக்கு நீடிக்குங்கிற ஒரு பார்வை இருக்கு. ரெண்டாவது, இதன் மூலமாக இந்தியா கூட்டணியோட நிலை என்னன்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. இனிமே இருக்க வாய்ப்பு இல்லை. பீகார்லயும் நிதிஷ்குமார் வந்து இது மாதிரி நிதிஷ்குமார் போனதுனால லல்லு பிரசாத் யாதவ் குடும்பத்தினர் ஒரு சோகத்துல இருக்காங்க. அவங்களும் இவருக்கு எதிரான மனநிலை. அகிலேஷ் யாதவ், மம்தா பானர்ஜி, ஆம் ஆத்மி பார்ட்டி டெல்லி, இப்படி எல்லாமே உடஞ்சு போச்சு சுக்குநூறா. கடைசி நம்பிக்கை திமுக இருந்துச்சு. திமுக இன்னைக்கு பலகீனம் ஆயிடுச்சுன்னு காங்கிரஸ் விட்டு வெளியேறிடுச்சு. ஆமா, அதாவது திமுக பலகீனம் ஆயிடுச்சு அப்படின்னா காங்கிரஸ்க்கு இனி வந்து என்ன பண்றதே தெரியல உள்ள கூட்டணியில இருந்து. அவங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்றாங்க. எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வருது, தமிழகத்துல நாங்க ஆண்டு எவ்வளவு நாளாச்சு, அதுக்கப்புறம் மீண்டும் காமராஜர் ஆட்சி வரணும்னு நாங்க சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அந்த இது வாய்ப்பு கிடைக்கல. இப்ப அமைச்சர் கூட்டணியும் போறோம். அந்த கூட்டணியின் போது எப்படி தேர்தல் முன்பு அவர் என்ன சொன்னாரு, அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னார் இல்லையா, அந்த கனவோட போறாங்க. ஒரு அமைச்சரவையில் இடம் கிடைக்கும், அதிகாரத்தில் நாங்கள் இருப்போம், மீண்டும் அதன் மூலமா கட்சியை வளர்ப்போம் அப்படி நம்பிக்கையில் அவங்க போறாங்க. ரெண்டாவது, இதில் ஆச்சரியப்படுறதுக்கு மட்டுமே இல்லை. அவங்க ராகுல் காந்தி வந்தவர் ஸ்டாலினோட மேடை ஏறல, அது வரத்துக்கு முன்னாடியே வந்து 2 பேரும் ஒன்னா மேடை ஏறல அப்படிங்கிறது பேச்சு எல்லாருமே விவாதம் சொல்றாரு. எங்களுக்கு ஒன்றும் திகைப்பா இல்லை அப்படிங்கிறாரு. அது இவங்க போவாங்க அப்படிங்கிறது, அது ஐயோ போயிட்டாங்களே அப்படின்னு யாரும் பெரிய அதிர்ச்சிலாம் ஆகல. இது ஏற்கனவே திமுகவுக்கும் தெரியும், திமுக எம்எல்ஏ எல்லாருக்குமே தெரியும். அது பார்வையாளர்கள், அரசியல் உற்று நோக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது வேண்டாம் விருப்பாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு. ஏதோ திமுகவை பழிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போயிருக்கிறாங்க அப்படின்லாம் சில பேர் சொல்றாங்க. இங்கே இருந்து திமுக வீக் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க. நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்களேன், இந்த கூட்டணி இந்த தேர்தலுக்கு உதயமாகிறப்ப காங்கிரஸ் தான் முதல் பிரச்சனை பண்றாங்க. நீங்க வந்து விஜய் வந்து சூப்பரா இருக்காரு, விஜய் பின்னாடி நிறைய இளைஞர்கள் திரடுறாங்க அப்படின்னு சொன்னது ஷோடங்கர், அப்புறம் விருதுநகர் எம்பி ஜோதிமணி, இந்த மாதிரியான நபர்கள் தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் போதா வரைக்கும் பிரவீன் சக்கரவர்த்தி இவங்க எல்லாம் சொன்னாங்க. இன்னொரு பக்கம் திருமாவளவன் நான் வந்து தனித்து நிற்க போறேன், அதை வந்து டிசைன் பண்ணிட்டு நான் வந்து தனித்தகுதியில நான் வந்து காட்டுமன்னார்குள்ள நிற்க போறேன் அப்படின்னு அவர் ஒரு பரபரப்பை கிளப்பினார். அதுக்கப்புறம் கம்யூனிஸ்டுகளுக்கு அதிக இடங்கள் கொடுங்க அப்படின்னு இவங்க ஒரு டென்ஷன் பண்ணாங்க. இப்போ டென்ஷன் பண்ண எல்லாருமே இன்னைக்கு ஓரணியில சேர்றாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா இதுல வந்து கம்யூனிஸ்ட் போய் சேர்ந்துச்சுன்னா, மார்க்சிஸ்ட் போய் சேர்றப்ப வாச்சாத்தி சம்பவம் பேசப்படும். வாச்சாத்தியில நீங்க செங்கோடனுக்கு எதிராக பேசுனீங்க, இன்னைக்கு நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்றீங்களான்னு. திருமாவளவன் போனார்னா நீங்க சரியில்லைன்னு உங்களால கட்சியை விட்டு விரட்டப்பட்டவர் தான் ஆதவர்ஜுனா, இன்னைக்கு அவர் தலைமை ஏற்றுக்கிட்டு நீங்க கூட்டணியில் இருக்க போறீங்களாங்கிற கேள்வி வருது. காங்கிரஸ் போனா ஆல்ரெடி ஊழல் குடும்ப அரசியல் நீங்க சொல்றீங்கன்னா காங்கிரஸ்க்கு அது பொருந்த தானே செய்யும். இது என்ன மாற்று, இது என்ன புதிய அரசியல் நீங்க கொடுக்குறீங்கன்னு விஜய் நோக்கி விமர்சனங்கள் அதாவது மாறிக்கிட்டே இருக்கு. இப்ப இதெல்லாம் பேச வேண்டியது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்றீங்களா அந்த கம்யூனிஸ்ட் வாச்சாத்தி இதெல்லாம் பேசுவாங்க. அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் திருப்பி அதிமுக கூட்டணி இருந்தவங்க தானே அவங்க. ஆனா சம்பந்தப்பட்ட சண்முகமே போறாருங்கிறப்பதான்
அது ஒரு விசித்திரமா இருக்கு. ஏன்னா அதுல இருந்தே அவர் முளைச்சு வந்தாரு தலைவரா. ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய கட்சியை வந்து அதிகாரத்தில் வரணும், கட்சியை வளர்க்கணும், கட்சியில் இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்கணும் அப்படின்ட்டு மூவ் பண்ணுவாங்க. அதை வந்து காங்கிரஸ் பயன்படுத்திச்சு. இதுல என்ன தப்பு இருக்குங்கிறது தான் காங்கிரஸ் உடைய. ரெண்டாவதுன்னு கல்லாப்பட்டி கூட்டணி சில பல அமௌண்ட் கொடுத்தாங்க போயிட்டாங்கலாம் சொன்னாரு. நம்ம ஒதுக்குனா கூட கூப்பிட்டு வச்சு பேரம் பேசுறாங்கன்னு சொன்னாரு. இன்னைக்கு இந்த கல்லாப்பட்டி கூட்டணி அப்படியே தூக்குறதுனால இவர் எவ்வளவு காசு கொடுத்திருப்பாரு, இவர் என்ன அமௌண்ட் கொடுத்தாருங்கிற கேள்வி கூட சேர்ந்து வருது. உண்மையான காங்கிரஸ் இவர் பக்கம் தான் வந்திருக்காங்க. யார் உண்மையான காங்கிரஸ்? அன்னைக்கு அவர் சொன்னாரு செல்வ பிறந்தகை இவர் பாஜகவுக்கு எதிர்க்கிறதுக்கு பலமே பத்தல, இவர் பயப்படுறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. எப்படி அரசியல் கணக்கு டக்கு டக்குன்னு செல்வாக்கு தான் முக்கியம். எத்தனை சீட் வராங்களோ கொள்கை அதுக்கு ஏற்ற மாதிரி வளர்ந்து சொன்னால அரசியல் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். ஒரு நாள் ராத்திரி கூட தேவையில்லை, பகல்லே கூட மாறும். ஆமா, மாறிக்கிட்டே இருக்கும், எப்படி வேணாலும் மாறும். இப்ப திருமாவளவன் 2 எம்எல்ஏக்களா 2 எம்எல்ஏக்கள் இப்ப அவங்களும் அந்த பக்கம் பேசுறாங்க. ஆமா, நிச்சயமா போறதாக தகவல் சொல்றாங்க. அதுல திண்டிவனம் எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வன்னியரசு வந்து மிக கடுமையா வச்சு விமர்சிக்கிறவர். இவர் எப்படி போவாரு, எப்படி அமைச்சரவை வாங்குவாருங்கிறது ஒரு கேள்வி வந்திருக்கு. ரெண்டாவது திருமாவளவனே அமைச்சரவை இடம் பிடிக்க போறாரு. அவர் தான் இப்ப மறுபடியும் திருச்சி கிழக்குல கொடுக்க போறாங்க. அதன் மூலமாக ஒரு அமைச்சரா தேர்ந்தெடுக்கப்பட போகிறாருங்கிற ஒரு தகவலும் சொல்லப்படுது. திருச்சி கிழக்குல தான் கூப்பா கிருஷ்ணனுக்கு பேசிட்டு இருக்கதா சொல்றாங்க. எத்தனை பேரு அந்த ஒரு தொகுதியில் வந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 பேர் அடிபட்டிருக்கும். சகாயம், அப்புறம் நடிகை திரிஷாவை இது பண்றாங்க, நாஞ்சில் சம்பத்னு சொல்றாங்க. இதெல்லாம் பல டிபேட்ஸ் இதுல போயிட்டு இருக்கு திருச்சி கிழக்குல. ஆனா இறுதியா வந்து கூப்பா கிருஷ்ணனுக்கு தான் போற மாதிரி கட்சிக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி விஜய் அது எப்படி இருந்தாலும் திருமாவளவன் அந்த ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்தார் இல்லையா, சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தான் சட்டமன்ற வேட்பாளராக நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் முடிவு மாத்தினார் இல்லையா. இப்ப அந்த முடிவை ஏன் மாத்தணும் அப்படிங்கிற ஒரு குழப்பமும் அங்கே இருக்கு. அதை மாற்றி நின்றுருக்கலாம். எப்படியா இருந்தாலும் அங்கே இது வரைக்கும் நமக்கு கிடைக்கிற தகவல் என்னன்னா அவர் மீண்டும் சட்டமன்ற வேட்பாளராக நிற்க போறாரு அப்படிங்கிறது தான் நமக்கு ஊர்ஜிதமாக தெரியுது. ஏன்னா அமைச்சரவை அந்த அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு. இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு, கூட்டணி 2016 நாங்கள் சொன்னோம், கூட்டணி அமைச்சரவை இதெல்லாம் சொன்னோம். அது வந்து அப்போ வந்து மக்கள் சரியாக காதல வாங்கலாம். ஆனால் இப்போ வந்து 10 வருஷம் கழிச்சு மக்கள் அதுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ 2ஆம் கட்ட தலைவர்கள் யாரை போய் அந்த மினிஸ்டர் பதவியை கொடுப்பீங்க? அப்ப கட்சிக்குள்ள ஏற்கனவே பிரச்சனை வரும். ஏற்கனவே பிரச்சனை நிறைய இருக்கு. எம்எல்ஏ சீட்டு எனக்கு தெரியல, உனக்கு தெரியல, மீண்டும் தெரியல அப்படி இதெல்லாம் போயிருக்கு. அதுக்கெல்லாம் ஏகப்பட்ட வீடியோ போட்டுட்டு அவரும் விளக்கம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப திருப்பி நீங்க இந்த அமைச்சர் பதவி யாருக்காவது கொடுத்தீங்க அப்படின்னா அங்க இன்னும் அவங்களுக்கு உள்ள குழப்பம் ஏற்படும். அதுக்காக என்ன பண்ணுவாரு, நாமளே அதை இருந்திருப்போம் அப்படின்ற முடிவுக்கு வந்து அவரே திருப்பி போட்டியிட வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. இதுல பாருங்க, இன்டாக்டா இருக்கு திமுக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எப்பயில இருந்து இன்டாக்டா இருக்கு? 2019 இருந்து இன்டாக்டா இருக்கு. எதனால இன்டாக்டா இருக்கு? பவர்ல இருந்துச்சு, அதனால இன்டாக்டா இருந்துச்சு. ஒரே ஒரு தேர்தல் தோல்வி இந்த கூட்டணியில எல்லாம் செதற எடுத்துருச்சு பாருங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு பெட்டர் இல்ல? அவர்கிட்ட ஒரு கூட்டணி இன்னும் அன்புமணியில வெளியேறல, வெளிப்படையா எங்கேயும் போய் பேசல. அவரும் பேசிட்டு இருக்காரு ஒளிஞ்சு. துணை முதல்வர் பதவி கேட்டாங்க எடப்பாடி. சௌமியா அன்புமணிக்கு தகவல் வர்றதுதான் துணை முதல்வர் பதவி கேட்டாங்களாம். அவங்க வந்து விஜய் தரப்புல இருந்து சரியான பதில் இல்லையா. 4 எம்எல்ஏ வச்சுட்டு 2 எம்எல்ஏ வச்சுட்டு இவங்கெல்லாம் வந்து பேசுறாங்க. மொத்தமா ஒண்ணு கொடுப்பாரு வச்சிருக்காரு எடப்பாடி, அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அது வேற ஒண்ணு போயிட்டு இருக்காங்க. லீமா ரோஸ் நேற்று சொன்னாங்க, இந்த மாதிரி தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் ஆட்சி அமையும் அவங்க சொல்றாங்க. நேத்து இன்னைக்கு கேபி முனுசாமி சொல்றாரு தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடக்கல, தாவேகாவுக்கு ஆதரவு தர வாய்ப்பும் இல்ல, அதிமுக தான் பெரிய கட்சி, ஒருபோதும் ஆதரவு தர மாட்டோம் அப்படிங்கிறாரு. அதான் இப்ப சிவி சண்முகம் இப்ப நீங்க சொல்றது இப்படி கேபி முனுசாமி இப்போ வந்து இப்ப செய்தியெல்லாம் சொல்றாரு. இப்ப அங்க வந்து என்ன அப்படின்னா சிவி சண்முகம் தலைமையில சில பேர் இருக்காங்க. இப்ப சில எம்எல்ஏக்கு முன்னாள் அமைச்சர்கள் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க வந்து நம்ம போனா என்ன தப்பு, இப்பவே வந்து நம்மள வந்து 3வது இடம் சொல்றாங்க, 3வது இடத்துக்கு போயிட்டதா சொல்றாங்க. இப்ப எதிர்கட்சியா திமுக தானே வருது. அப்ப வந்து நம்மள வந்து ஒரு இதா மதிக்க மாட்டாங்க. இதை வச்சு என்ன பேசுவாங்க, நம்மள இப்ப சசிகலா பாதி ஓட்ட பிடிச்சாங்க இல்லையா, இப்ப இதெல்லாம் இது மாதிரி தான் தொடர்ந்து பேசுவாங்க. இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திட்டா என்ன, இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கும்போது தான் நமக்கு லாபம் இருக்கோ இல்லையோ, நம்மளை நம்பி இருக்கிற கட்சிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு நம்ம செய்ய முடியும். ஏற்கனவே 5 வருஷம் ஆட்சியில் இல்லை, திருப்பி இன்னொரு 5 வருஷம் இப்படியே இருந்தோம்னா நாம இருப்போம்.
நம்ம நம்பி இருக்கிற நிர்வாகிகள் கட்சிக்காரங்க அவங்களுக்கு ஏதாவது தேவைகள்னா எப்படி பூர்த்தி செய்யறது? அப்ப நம்ம ஏதோ ஒன்று அமைச்சரவையில் இடம் பெற்றிருந்தா அதை வச்சு நம்ம வந்து ஆட்சியில் ஏதோ ஒரு பங்கு இருந்தா ஏதோ ஒன்று செய்யலாம். இப்போ கட்சிக்காரங்களுக்கு கட்சி உயிர்ப்போட வைக்க முடியும். அதனால சி வி சர்மா போராடி கண்டிப்பா போகணும் அப்படிங்கிறாங்க. ஆனா எடப்பாடி வந்து வெளில இருந்து ஆதரவு தரலாம். வெளில இருந்து எதுக்கு நீ ஆதரவு தர? உள்ளவா அமைச்சரவை இடம் போது அவர் தான் தரங்கிறத ஏன் வேணாங்கிற? நான் ஏற்கனவே சிஎம்மா இருந்தவர்ப்பா, நான் போய் அவருக்கு கீழே நான் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறாரா எடப்பாடி. நீ இல்லாம நான் அமைச்சர் ஆகுறேன், இங்க பேர் வேலுமணி அண்ணா இருக்காரு, உடுமலை இருக்காரு, அவர் இருக்காரு, நாங்க ஆகுறோம் அப்படின்னு சொல்லி ஒரே பிரச்சனை போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 24 பேர் 47ல 24 பேர் வந்து சி வி சண்முகம் சொல்றது சரிதான், அவர் ஏன் போகக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க, அவர் சொல்றதுல என்ன தப்பு அப்படின்னு அவருக்கு ஆதரவா இருக்காங்களாம். இதில் வந்து இப்போ சொல்கிற மாதிரி இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த முடிவு எடுக்க முடியாது. ஆனால் இவங்க ரெண்டா உடையிறாங்க அப்படிங்கிற மாதிரில எல்லாருமே சொல்கிறாங்க. நீங்களும் அதான் சொல்கிறீங்க. அப்போ 24 பேர் சி வி சண்முகத்துக்கு அவர் சொன்னது தப்பு இல்லை, என்ன தப்புன்னு கேட்குறாங்களாம். அவர் எடப்பாடி பழனிசாமி வந்து நான் முதலமைச்சராக இருந்தவன், நான் போய் எப்படி திருப்பி அங்கே போய் சேர்ந்துக்கிட்டு அவருக்கு நம்ம அமைச்சர் இருக்க முடியும், அதனால வெளில இருந்து கொடுக்கலாம்னு சொல்றாரு. இன்னொன்று கடுமையாக பேசிட்டாரு செங்கோட்டையன் பிரச்சாரத்தில். செங்கோட்டையா நீங்க ரோட்ல போகவே முடியாது, அவுத்து விட்டுனா எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு இருக்காரு. அது ஒண்ணு. அவரு அதிமுக ஊழல் கட்சின்னு சொன்னது விஜய் சொல்றாரு, இவங்க எல்லாம் களத்துல இல்லாதவங்கன்னு சொல்றாரு. இன்னைக்கு களத்துல இல்லாதவங்க சப்போர்ட்ல அவர் போய் ஆட்சி அமைப்பாரா? ஊழல் கட்சின்னு சொல்ற இவர் தலைமையில் ஆட்சி அமைப்பாரா? 10 தோல்வி பழனிசாமின்னு கடைசி விமர்சனம் இவர் தான் வச்சாரு. எப்படி மிங்கில் ஆவாங்கல்ல? அரசியல் எதுவும் அரசியல் சாதாரண ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தொடச்சுப்போம் அப்படின்னு போயிடுவாங்க. அவ்வளவுதான். அப்புறம் அவங்க வந்து சொல்லி கொடுத்துருப்பாருல, அவரு தம்பி தொடர்ச்சி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நாகசம்பத்து, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆட்சிக்கு வர்றதுக்காக எது வேணாலும் சொல்லுவாங்க, அது எல்லாரும் சொல்றதுதான். வந்தா செஞ்சுடுறோம்னு. இப்போ நம்ம நீங்க தேர்தல் சுற்று இதெல்லாம் போனீங்கல்ல, பப்ளிக் எடுக்கலாம் போனீங்கல்ல, அப்போ வந்து சில இடத்துல வந்து என்ன இப்போ ஓட்டு கேட்க வரப்போ இது சொன்னாரு, அதுக்கப்புறம் செய்யவே இல்லை அப்படின்னு எம்எல்ஏக்கள்கிட்டலாம் திருப்பி வர எம்எல்ஏக்கள்கிட்டலாம் ஊருக்குள்ள வரல, அது மாதிரிலாம் பிரச்சனை வரும்ல. இது எல்லாருக்கும் உள்ளதுதான். அதனால அது அந்த எலெக்ஷன் நேரத்தில் எதிர்கட்சிகளை அப்படி பேசுறது வந்து வாடிக்கையான விஷயம்தான். ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான பலம் வேணும், இதெல்லாம் வர்றப்ப அதெல்லாம் மறந்துட்டு செஞ்சுருவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாவேக்கா பாருங்க, மகாராஷ்டிராவில் நடக்காதுதான். ஆமா, 2-3 நாள் தானே நடந்துருக்கும். இப்போதான் முந்தா நாள் தான் இப்போ ரிசல்ட் வந்துச்சு. இப்போ 2-3 நாள்லேயே பாருங்க தாவேக்கா வந்து மிக கடுமையான விமர்சனங்களுக்கு ஆளாயிருக்கு. ஒருபுறம் விஜய் சரவணன் மாதிரியான தஞ்சாவூர் எம்எல்ஏ நேரடியாக மது பாட்டில் வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுற வீடியோக்கள் வெளியாகி சர்ச்சையாகுது. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடின விஜய் கட்சியில் வந்த எம்எல்ஏ ஒருத்தர் இப்படி ஆடுறார். இன்னொரு பக்கம் இங்கே பாலியல் வன்புறுத்தல் ரொம்ப அதிகமாக நடக்குது, அங்கங்கே பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு சொன்ன விஜய் கட்சியோட வட்ட செயலாளர் சிறுமி ஒருத்தவங்களுக்கு பாலியல் வன்கொடுமை கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் இங்கே வந்து ரவுடிகளுடைய அட்டூழியம் அதிகமாகிடுச்சு, கஞ்சா பழக்கம் அதிகமாக இருக்குன்னு சொன்ன அதே விஜய் கட்சியோட இன்னொரு நிர்வாகி இப்போ எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அந்த ராயபுரம் எம்எல்ஏ வாழை வச்சு கேக் வெட்டுறாரு. இப்போ இது எல்லாமே மக்களுக்கு எப்படி போய் சேரும்? அல்லது விஜயினுடைய மாசில் இதெல்லாம் மறைஞ்சிருமா? இது பிரதான பேசு பொருளாக மாறுமா? எனக்கு அது புரியவே மாட்டேங்குது. காலையில் சிவகங்கை இதில் எம்எல்ஏவாக நின்று வென்ற பிரபு இருக்கார் இல்லையா, காரைக்குடி பிரபு, அவர் வந்து சிவகங்கை காங்கிரஸ் ஆபீஸ்ல போயிட்டு கொடி ஏத்துறாரு. இவர் கட்சி கொடியை போயிட்டு சிவகங்கை காங்கிரஸ் ஆபீஸ்ல ஏத்துறாரு. ஆனா காங்கிரஸ் மத்தியானம் ஜெல் ஆகுது. இந்த இதெல்லாம் புரிய மாட்டேங்குது. பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் ஒன்றும் விளக்கல என்ன நடக்குது. கை ஈரம் காயறதுக்குள்ள போயிட்டு காங்கிரஸ் அப்படின்னு மீண்டும் மீண்டும் ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு வராங்க. இப்ப நீங்க முதல்ல டிஆர் பால குறிப்பிட்டீங்க, இப்ப வந்து ஆராசா சொல்றாருலாம் சொல்றீங்களா? இப்போ இது வந்து நடக்கும் தான். இது காங்கிரஸ், ஏன்னா காங்கிரஸ் செய்யும் ஏற்கனவே தெரியும், நான் முதல்ல சொன்னது தான், இது செய்யும்னு காங்கிரஸுக்கு தெரியும். ஆனாலும் இப்போ வந்து என்ன இல்லை, இது செய்யும்னு திமுகவுக்கு ஏற்கனவே தெரியும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் 5 காங்கிரஸ் 2 சித்திகள் இந்த மாதிரி இருக்கிறத விட, ஆனால் விஜய் விரும்புறது அதிகமாக அதிமுகவை தான். அதுவும் சி வி சண்முகம் நல்லா அதுக்குன்னு ஒரு நல்ல இது போட்டாரு. திமுக சப்போர்ட் கட்ட வேண்டியதானே, நல்லா முடிஞ்சிருச்சுல்ல யாருக்கும் போகாம. அங்க வந்து கட்சியில உடையுமா என்ன எதுங்கிறது இப்ப திருப்பி எல்லாத்தையும் கூப்பிட்டு சமாதானம் பேசிட்டு இருக்காரு. சி வி சண்முகம் உட்பட எல்லாத்துக்கும் எடப்பாடி வந்து பேசிட்டு இருக்காரு. ஆனா சி வி சண்முகம் இதுல தெளிவா இருக்காரு, போயே ஆகணும் அப்படிங்கிறதுல. இல்லைண்ணே, இப்போ கடைசியாக என்ன புரியல அப்படின்னா, இப்போ அதிமுக கண்டிப்பாக ஆதரவு தரமாட்டோம் அப்படின்னு தெளிவாக சொல்லிடுச்சு. இருக்கிற இடதுசாரிகள் விசிக அதெல்லாம் சேர்த்தா 6, காங்கிரஸ் 5, மொத்தம் 11 சீட்டு தான் இருக்குது. இன்னும் 2-3 சீட்டு தேவைப்படுறது. அப்படின்னா அதிமுகவில் உடைப்பு ஏற்பட்டால் மட்டும்தான் ஆட்சி அமைக்க வாய்ப்பா?
அல்லது விஜய் வந்து தனித்து ஆட்சி அமைப்பாரா, அல்லது இதெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு வேணாம் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆட்டத்தை எலெக்ஷன் வச்சு ஃபர்ஸ்ட்லேருந்து வருவாங்களாங்கிற கேள்விகள்லாம் மக்கள் முன்னால் இப்போ எழுந்து நிற்குது. இதற்கெல்லாம் காலம் தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு நிகழ்ச்சியை முடிச்சுக்கலான்னு. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.